வணக்கம். நான் டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம். டாக்டர் ஏ.ஆர். சாந்தி, மாநில செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம். மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்பை, உயர் சிறப்பு மருத்துவ படிப்பை முடித்த மருத்துவர்கள் இந்த தினம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமான பொருள் குறித்து இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். தேசிய மருத்துவ ஆணையம் சொல்லக்கூடிய நேஷனல் மெடிக்கல் கமிஷன் தமிழ்நாட்டில் உள்ள 34 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஏன் அனுமதியை ரத்து செய்யக்கூடாது என குறிப்பாணை அனுப்பியுள்ளது. இது மிகுந்த வருத்தத்தையும் வேதனை அளிக்கிறது. இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு அடுத்து தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவக் கல்லூரி இருக்கின்றன. அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 34 மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஏன் அனுமதியை ரத்து செய்யக்கூடாது என கேள்வி கேட்டு குறிப்பான அனுப்பியிருப்பது என்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தவறான கொள்கையாகும். பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்களை நியமிப்பதிலும் அதே போலவே காலி பணியிடங்கள் நிரப்புவதிலும் ஏற்படக்கூடிய காலதாமதம், மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கேற்ப மருத்துவர்களை நியமிக்காதது, புதிய மருத்துவக் கல்லூரி துவங்கின்ற பொழுது அதற்கேற்ப புதிய மருத்துவ பணியிடங்களை, உதவி பேராசிரியர் பணியிடங்களை உருவாக்கி அதில் புதிதாக படித்துவிட்டு வரக்கூடியவர்களை நியமிக்காத ஒரு போக்கு போன்றவை மிக முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன. தமிழ்நாட்டில் ஏராளமான மருத்துவர்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஏராளமான முதுநிலை மருத்துவர்கள், உயர் சிறப்பு மருத்துவர்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அரசு பணிக்கு வர தயாராக இருக்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிலைமை இப்பொழுது தமிழ்நாட்டில் இல்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 10 மருத்துவக் கல்லூரிக்கு உள் தான் இருந்தது. 10 மருத்துவக் கல்லூரிகள் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது 36 அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. மாவட்டந்தோறும் அரசு மருத்துவக் கல்லூரி என்ற நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டும் புதிய 6 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதியை பெற்றிருக்கிறோம் சொல்லி அரசு தரப்பில் கூறப்படுகிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே அரசு மருத்துவர்கள் வருகின்றன. எனவே ஏராளமான மருத்துவர்கள் படிக்கிறார்கள், மருத்துவமனைகள் படித்துவிட்டு வெளியே வருகிறார்கள். ஏராளமான முதுநிலை மருத்துவ படிப்புகள் இருக்கிறது, படித்துவிட்டு வெளியில் வருகிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் எவ்வாறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பேராசிரியர் பற்றாக்குறை, துணை பேராசிரியர் பற்றாக்குறை, இணை பேராசிரியர் பற்றாக்குறை வரும்? இது இயல்பான சரியான கேள்வி. இது காரணம் தமிழ்நாடு அரசு தான், மக்கள் நல்வாழ்வுத்துறை தான் தெளிவான ஒரு கொள்கை எடுத்து செயல்படுத்தாத காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் முதுநிலை மருத்துவ படிப்பை முடித்த, உயர் சிறப்பு மருத்துவ படிப்பை முடித்த மருத்துவர்களை பாண்ட் போஸ்டிங் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்த அடிப்படையில், தற்காலிக அடிப்படையில் போஸ்டிங் போடக்கூடிய கவுன்சிலிங் நடைபெற்றது. அதாவது முதுநிலை மருத்துவ படிப்பை முடித்த பிறகு அவள் கட்டாயமாக 2 ஆண்டுகள் அரசு மருத்துவமனையில் சேவை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் 40 லட்ச ரூபா பணத்தை அரசுக்கு செலுத்த வேண்டும். இதுதான் பாண்டு, அரசுக்கும் அவர்களுக்கான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுவதற்காக கவுன்சிலிங் நடத்தப்பட்டது. அந்த கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு வெளிப்படைத்தன்மை இல்லை, குளறுபடி, ஏராளமான குளறுபடிகள். அதனால் இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இவர்களெல்லாம் முறையாக பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த துணை பேராசிரியர் பற்றாக்குறை வராது. இப்போ என்ன நடந்தது தமிழ்நாட்டில்? அந்த கவுன்சில் நடக்கின்ற பொழுது MD/MS படித்த ஜூனியரில் கொண்டு போய் DMS சைட்லேயும் DPS சைட்லேயும் போட்டிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் உயர் சிறப்பு மருத்துவ படிப்பை படித்தவர்களை பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை பயன்படுத்துவதற்காக பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் மற்ற இடத்துலையும் போட்டிருக்காங்க. சென்னையை சேர்ந்தவர்களை கொண்டு போய் கிராமப்புறங்களில் போட்டிருக்காங்க. கிராமப்புறங்களில் இருக்கணும் விரும்பக்கூடியவர்கள் சென்னையில் போட்டிருக்காங்க. அப்போ இது ஏராளமான முரண்பாடு. அவங்களுக்கு விருப்ப சாராமலே செய்திருக்கிறார்கள். அதே போல் வழக்கை காரணம் காமிக்கிறாங்க. வழக்குனாக்க அதை அப்பீல் பண்ணணும். ஏன் வழக்கு வருது? அரசுகிட்ட தெளிவான கொள்கை முடிவு இல்லாமல் முரண்பாடாக செயல்படுவது தான் ஏராளமான வழக்குகளுக்கு காரணமாக இருக்கிறது. எனவே வழக்குகளை காரணம் காட்டி அரசு தப்பித்துக் கொள்வதை ஏற்க முடியாது. அரசுகிட்ட வெளிப்படைத்தன்மை இல்லை. அரசு வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டிருந்தால் இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கும் பிறகு கூட, உத்தரவுக்கு பிறகு கூட எல்லா இடங்களையும் முழுமையாக காட்டி அனைவருக்கும் மீண்டும் கவுன்சிலிங் நடத்தியிருந்தால் இவர்கள் அனைவருமே தங்களுக்கு தேவையான விருப்பமான இடங்களை போய் சேர்ந்திருப்பாங்க. அது பிரச்சனையே இருக்காது. அவ்வாறு இல்லாமல் செய்ததன் காரணமாக இவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் பேராசிரியர் பற்றாக்குறை, இணை பேராசிரியர் பற்றாக்குறை, துணை பேராசிரியர் பற்றாக்குறைலாம் இருக்கிறது.
2023ஆம் ஆண்டுக்கான அரசு மருத்துவர்களுக்கான பேராசிரியர்களுக்கான கவுன்சில் நடைபெற்றது. பேனல் கவுன்சில் நடைபெற்றது ப்ரொமோஷனுக்காக. ஆனால் 2023 என்பது 3க்கு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. 2024-25 கவுன்சில் நடக்கல. அப்போ எவ்வாறு மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பற்றாக்குறை போக்குவது, இணை பேராசிரியர் பற்றாக்குறை போக்குவது, துணை பேராசிரியர் பற்றாக்குறை போக்குவது, ஒவ்வொரு ஆண்டும் முறையாக கவுன்சில் நடத்தி பேராசிரியர், துணை பேராசிரியர், இணை பேராசிரியர் பதவியிடங்களை நிரப்பினால்தான் இந்த பேராசிரியர் பிரச்சனை வராது. அப்போ தேசிய மருத்துவ ஆணையம் உங்களுடைய அனுமதியை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று எதுக்காக கேள்வி கேட்குறாங்க? பேராசிரியர் பற்றாக்குறை, இணை பேராசிரியர் பற்றாக்குறை, துணை பேராசிரியர் பற்றாக்குறை காரணம் காமிக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே பற்றாக்குறை இருக்காங்க? உண்மையிலே பற்றாக்குறை இல்லை. ஆனால் அரசுடைய கொள்கை தான் காரணம். எப்ஆர்பி மூலமாக தேர்ச்சி பெற்று 2024-25ஆம் ஆண்டில் தேர்ச்சி பெற்ற முதுநிலை மருத்துவம் படித்த மருத்துவர்கள், உயர் சிறப்பு மருத்துவத்தை படிப்பை முடித்த மருத்துவர்கள் இன்றைக்கு வந்து பிரைமரி ஹெல்த் சென்டரில் வேலை செய்கிறாங்க. அதே போல மாவட்ட மருத்துவமனையில் வேலை செய்கிறாங்க, வட்டார மருத்துவமனையில் வேலை செய்கிறாங்க. அவர்களை வந்து உடனடியாக மருத்துவமனையில் நியமிக்கிற என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? ஏன் இந்த ஈகோ? அப்போ தவறான கொள்கை தான் வந்து இந்த முடிவுகளுக்கு இட்டு செல்கிறது. ஒரு சிலருடைய சுயநலம், அதே போல் அந்த சுயநலனுக்கு அரசு உடந்தையாக இருப்பது, இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே 30 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிலைமை இல்லை, இன்றைக்கு நிலைமைக்கு ஏற்ப தேசிய மருத்துவ ஆணையம் என்ற அமைப்பு வந்த பிறகு அந்த அமைப்பு சொல்லக்கூடிய விதிமுறைகளுக்கு ஏற்ப இணை பேராசிரியர்களை, உதவி பேராசிரியர்களை, பேராசிரியர்கள் நியமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு பேராசிரியராக அவர் வந்து முதுநிலை மருத்துவ படிப்பை முடித்த பிறகு இத்தனை ஆண்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவரை சேவை செய்திருக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதே போலவே அவர் வந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் இத்தனை கட்டுரை வெளியிட்டிருக்கணும்லாம் இருக்கு. ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலையே படலை. அப்போ தேசிய மருத்துவ அதெல்லாம் சொல்லுது, அப்போ அதையெல்லாம் செய்யவில்லை. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டிபிஹெச்சில் நீண்ட காலமாக வேலை செய்தவர்கள் முதுநிலை மருத்துவ படிப்பை படித்துவிட்டு அரசு மருத்துவர்களில் வர வேண்டும் என்பது நியாயமான கருத்து, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக நீண்ட கால கவுன்சில் நடத்தாமல் காத்து கொண்டிருப்பது என்பது 6 மாதம் 9 மாதம் காத்து கொண்டிருப்பது துணை பேராசிரியருடைய பணியிடங்களை நிரப்புவதில் சிரமத்தை உருவாக்குகிறது. துணை பேராசிரியருடைய பணியிடங்களை நிரப்புவதற்கான தகுதியானவர்கள் டிபிஎஸ்சிலையும் டிஎம்எஸ்சிலையும் இருக்கின்ற பொழுது அவர்களை கொண்டு நிரப்பாமல் எதற்காக காத்திருக்க வேண்டும்? அப்போ இது என்ன போக்குது? அப்போ உண்மையிலேயே மருத்துவக் கல்லூரியும் பொதுமக்களுக்கானதான், மருத்துவமனையும் பொதுமக்களுக்கானதான். அப்போ மருத்துவக் கல்லூரி மூடப்பட்டால் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. அரசு மருத்துவர்களில் மூடப்பட்டால் அரசு மருத்துவர்களில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ மருத்துவக் கல்லூரியில் மூடப்படாமல் முறையாக நடத்தப்பட வேண்டியதும் அவசியம். அந்த பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. அதே சமயத்தில் அரசு மருத்துவர்களுடைய சீனியாரிட்டி பாதிக்கப்படாமல் அவர்களுக்கும் ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டிய கடமையும் அரசுக்கு இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேவையான பேராசிரியர்கள், துணை பேராசிரியர் பற்றாக்குறை இல்லாமல் மருத்துவக் கல்லூரி நடத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அவ்வாறு இருக்கின்ற பொழுது எதற்காக டிபிஹெச் பகுதியில், டிபிஹெச் பிரிவில் ஏராளமான முதுநிலை மருத்துவ படிப்பு படித்த மருத்துவர்களை தேவையில்லாமல் வைத்திருக்க வேண்டும்? இப்போ ஏற்கனவே அரசு ஜிஓ தெளிவாக இருக்கு. அந்த ஜிஓவில் என்ன 2255 ஜிஓன்னு ஒரு ஜிஓ இருக்கு. அந்த ஜிஓவில் என்ன சொல்றாங்க? பிரைமரி ஹெல்த் சென்டரில் எம்பிபிஎஸ் டாக்டர் போட்டால் போதும், முதுநிலை மருத்துவ படிப்பு படித்த டாக்டர் இருந்தால் அவங்கள வந்து டிஎம்இசையில் மாற்றுங்க என்று சொல்லி ஜிஓ இருக்கு. அதே போல் அரசும் ஏற்கனவே வந்து தன்னுடைய ஜிஓக்களை பல ஜிஓக்களை சொல்லியிருக்கிறாங்க. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இப்போ தமிழ்நாட்டில் இன்றைய தேதியில் யாரால 7 மருத்துவர்கள் ஃபொரன்சிக் மெடிசின் சொல்லக்கூடிய தடயம் மற்றும் சட்டவியல் மருத்துவத்தை படித்துவிட்டு பிரைமரி ஹெல்த் சென்டரில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் யாரால 70க்கும் மேற்பட்ட ஃபொரன்சிக் படிப்பை முடித்த துணை பேராசிரியரான பணியிடம் காலியாக இருக்கு. ஏன் இந்த முரண்பாடு? நான் கேட்குறேன் தமிழ்நாடு அரசு. 7 பேருக்கு மேலே இங்கே டிபிஎஸ்சியில் வந்து ஃபொரன்சிக் மெடிசின் முடித்தவங்க, எம்ஆர்பி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் ஓராண்டுக்கு மேலே வேலை செய்கிறாங்க. அந்த டிபிஎஸ் முடித்தவங்க ஏன் நீங்கள் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி நியமிக்கல? அப்போ அந்த மாதிரி நியமிச்சிருந்தா பேராசிரியர், துணை பேராசிரியர் பற்றாக்குறை வருமா? அப்போ இந்த முரண்பாட்டுக்கு யார் காரணம்? இந்த அழுத்தத்துக்கு யார் கொடுப்பது? இந்த அழுத்தத்துக்கு ஏன் அடிபணிய வேண்டும்? அப்போ ஏன் தெளிவான கொள்கை முடிவு இல்லை? கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிலைமையை இப்போ கடைபிடிக்கணும். தேசிய மருத்துவ ஆணையம் வந்த பிறகு அந்த விதிமுறைகளுக்கு ஏன் ஏற்ப அரசு செயல்படவில்லை? அப்போ இந்த பிரச்சனைகளை தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு விளக்கத்தை சொல்ல வேண்டும். எனவே நீதிமன்ற தீர்ப்புகளை மட்டுமே காரணம் காட்டக்கூடாது. எனவே பல்வேறு மருத்துவர்களுக்கு இடையே உள்ள முரண்பாடுகளை அரசு ஒரு கொள்கையை எடுத்து கொள்கை முடிவை தெளிவாக எடுத்து தீர்ப்பது பதிலாக சில நிர்பந்தங்களுக்கு அவ்வப்போது அடிபணிந்து போவதன் காரணமாக தான் பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு போகிறப்ப உடனடியாக ஃபில்லப் பண்ண முடியல. உடனடியாக ஃபில்லப் பண்ண முடியாதனால
பேராசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள 34 மருத்துவக் கல்லூரிலையும் ஏறத்தாழ 1500 பேராசிரியர், துணை பேராசிரியர், இணை பேராசிரியர் பணியிடங்கள் அப்படியே இருக்கு, காலியாக இருக்கு. அப்போ தேசிய மருத்துவமனை கேட்க தான் செய்யும். அப்போ தேசிய மருத்துவமனை கேட்குது. அப்போ நீங்கள் பதில் சொல்லுங்க. அவ்வாறு நீங்கள் பதில் சொல்லாவிட்டால் 1 கோடி ரூபாய் அபராதம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு காலேஜுக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அரசு அந்த அபராதத்தை கொடுக்க தயாரா? அதே சமயத்தில் தேசிய மருத்துவ ஆணையம் ஜனநாயகபூர்வமாக செயல்படவில்லை. அது ஒன்றிய அரசு கைப்பாக இருக்கிறது வேறு விஷயம். அதாவது தேசிய மருத்துவ ஆணையம் என்ற அமைப்பை கொண்டு வரக்கூடாது நாங்கள் சொன்னோம். ஆனால் தேசிய மருத்துவ ஆணையம் இந்த மாதிரி முறைகேடுகளை, இந்த மாதிரி பற்றாக்குறையை, போதாமையை பயன்படுத்தி கொண்டு அது ஒரு கலெக்ஷன் பார்க்குது, அது நிதி வசூல் பண்ண பார்க்குது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசு விழிப்புணர்வோடு இருந்து ஈகோ பார்க்காமல், பாரபட்ச போக்கு இல்லாமல், வெளிப்படைத்தன்மையோட ப்ரொமோஷன் கவுன்சிலிங் நடத்த வேண்டும். அதே போலவே முதுநிலை மருத்துவ படிப்பை முடித்த அரசு சாரா மருத்துவர்களுக்கான கவுன்சிலிங் நடத்த வேண்டும். அவர்களுக்கும் பாதிக்கப்படக்கூடாது. அவங்களாம் அந்நியர்கள் அல்ல, வேறு நாட்டிலேருந்து வந்தவர்கள் அல்ல, அவர்களும் தமிழ்நாட்டில் படித்தவங்க தான், அவரும் தமிழ் மண்ணை சேர்ந்தவர்கள் தான். எனவே அவர்களுக்கும் ஒரு நியாயம் வழங்க வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு தான் இருக்குது. எனவே அரசு ஒரு கண்ணில் வெண்ணையை இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பை தடவை வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதான் அண்மை காலங்களில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எனவே சமூக நீதி காக்கின்ற மண், அனைவருக்கும் அனைத்தும் எல்லாருக்கும் எல்லாம் சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு இது போன்று பாரபட்ச போக்கை கடைபிடிக்காமல் எல்லோருக்கும் நீதியை வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து மிக முக்கியமாக இன்றைக்கு மருத்துவமனைகளுக்கு இந்த மருத்துவர்களை அனுமதி மறுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், போதிய அறுவை சிகிச்சை செய்யப்படவில்லை. ஏன் போதிய அறுவை சிகிச்சை செய்யப்படவில்லை? தமிழ்நாட்டில் 34 மருத்துவர்கள் கல்லூரிகளில் ஏன் சில டிபார்ட்மெண்ட்டில் அறுவை சிகிச்சை செய்யப்படவில்லை? இந்த கேள்விக்கு என்ன பதில்? தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? நாங்கள் பதில் சொல்கிறோம். என்ன காரணம்? முதலமைச்சர் காப்பீடு திட்டம் தான் காரணம். வரக்கூடிய ஏழை நோயாளிகிட்ட முதலமைச்சர் காப்பீடு அட்டையை கொண்டு வா, இல்லை பிரதமர் காப்பீடு அட்டையை கொண்டு வானா சாதாரண மக்கள் அட்டையில் அவங்க கொண்டு வர முடியல. அப்போ அது இருந்தால் தான் அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறாங்க. அப்போ காலதாமதப்படுத்தப்படுகிறது. அப்போ நோயாளி மருத்துவமனை விட்டு போயிடுறாங்க. அப்போ இங்கே அறுவை சிகிச்சை நடத்த மாட்டேங்கிறாங்க. அப்போ தேசிய மருத்துவமனை விதிமுறைகளுக்கு எதிராக இருக்குது. அப்போ நீங்கள் கேள்வி கேட்குறாங்க, எதுக்காக அரசு மருத்துவமனையில் பிரதமர் காப்பீடு, முதலமைச்சர் காப்பீடு? அரசு மருத்துவமனையில் அனைத்து சிகிச்சைகளும் இலவசம், அனைத்து மருத்துவமனைகளும் இலவசம், அனைத்து பரிசோதனை இலவசம் நடைமுறைப்படுத்த வேண்டியதானே? எதுக்காக நீங்கள் காப்பீடு திட்டத்தை கொண்டு வரீங்க? அப்போ காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் மருத்துவர்களை விரட்டுவது. நீ காப்பீடு திட்டத்தின் மூலமாக தான் அறுவை சிகிச்சை செய்யணும், ஏன் செய்யவில்லை? அவ்வாறு செய்யாத காரணம்னா உங்களுக்கு விளக்கம் கேட்பது, மெமோ அனுப்புவது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் முறையீடு நடக்குது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு அதன் காரணமாக சில துறைகளில் வரக்கூடிய நோயாளிகளை விரட்டி அடிக்கிறது காரணமாக அறுவை சிகிச்சை நடக்க மாட்டேங்குது. அப்போ இன்னைக்கு தேசிய மருத்துவமனை அங்கீகாரத்தை ரத்து பண்ணுறேன்னு சொல்லுது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தமிழ்நாடு அரசுடைய இந்த குழப்பமான சூழல் தானே காரணம். தமிழ்நாடு அரசுடைய தெளிவான கொள்கை இல்லாதானே காரணம். அப்போ தமிழ்நாடு அரசு இந்த கொள்கையை மாற்ற வேண்டும். அரசு மருத்துவமனையில் அனைத்து அறுவை சிகிச்சை இலவசங்கிறத கொண்டு வர வேண்டும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக போதிய வருகை பதிவேடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம், அரசு மருத்துவர் பயோமெட்ரிக் தேவையில்லைன்னு சொல்கிறோம், பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் தேவையில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் தேசிய மருத்துவமனை கட்டாயப்படுத்துது, அதை நடைமுறைப்படுத்துறாங்க. பல மருத்துவர் என்ன பண்ணுறாங்கனாக்க அரசு மருத்துவமனை உள்ளே நுழைகின்ற பொழுது பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸில் கை வைக்கிறாங்க. பயோமெட்ரிக்கில் அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் விழுந்துருது, அது தேசிய மருத்துவமனை கண்காணிக்குது. ஆனால் அதே சமயத்தில் மருத்துவமனையை விட்டு வெளியே போகின்ற பொழுது அவங்க எக்ஸிட் பயோமெட்ரிக் வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வைக்கல? வைக்கக்கூடாதுன்னு இல்லை. அவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, பல பேர் வெவ்வேறு துறைகளுக்கு இப்போ மீட்டிங்காக போகிறாங்க, கலெக்டர் மீட்டிங் போகிறாங்க, பல்வேறு மீட்டிங் போகிறாங்க. அதே போல் நோயாளிகள் பார்க்க வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு போகிறாங்க. ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவருக்கான மகப்பேறு மருத்துவம் சார்ந்த மகப்பேறு மருத்துவமனை போவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனநல மருத்துவமனையிலேருந்து ஒருத்தர் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை நோயாளிக்கு கருத்து கூறுவதற்காக வருவார். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிற திரும்பி போயிட்டு அவங்க பயோமெட்ரிக்லாம் வைக்க முடியாது. அது 4 மணி 5 மணி ஆகி போயிடும். அப்போ இது போன்று பல குளறுபடிலாம் இருக்குது. அல்லது பயோமெட்ரிக் வேண்டான்னு சொல்கிறோம். அப்போ இது போன்று பயோமெட்ரிக் திரும்ப பணியை விட்டு வருகின்ற பொழுது நம்மளால் வைக்க முடியல. அப்புறம் இன்னொரு குழப்பம் வருது, 24 மணி நேரம் டியூட்டினால வருது. 24 மணி நேரம் டியூட்டி எதுக்காக செய்ய வைக்கணும்? 24 மணி நேரம் 24 hours கண்டினியூஸ் டியூட்டி என்பது இன்ஹியூமன், அது ஆன்டி லேபர், அது ஆன்டி ஹியூமன் சொல்லலாம். அப்போ இது ஏற்க முடியாது. இது ஆன்டி ஒர்க்கிங் கிளாஸ். ஒரு டாக்டர் 24 மணி நேரம் வேலை செய்ய எப்படி கவனத்தோடு வேலை செய்ய முடியும்? எப்படி வரக்கூடிய நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை வழங்க முடியும்? அப்போ நோயாளிகளும் பாதிக்கப்படுறாங்க, அந்த மருத்துவ உடல்நிலை மனநிலை எல்லாமே பாதிக்கப்படுகிறது. எனவே உடனடியாக அப்போ என்ன பயோமெட்ரிக் பிரச்சனை வருது. முதல் நாள் கை வைப்பார், அடுத்த நாள் டியூட்டி விட்டு போகிறப்ப அவர் எக்ஸிட் வைக்கணும். அப்போ இந்த குழப்பத்துக்கு யார் காரணம்? இந்த 24 மணி நேரம் டியூட்டி தான்.
24 மணி நேரம் தொடர்ச்சியா டியூட்டி வழங்கக்கூடாதுன்னு சொல்லி 2015 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து எங்களது சங்கத்தின் சார்பாக தீர்ப்பு பெற்றிருக்கின்றோம். பிரைமரி ஹெல்த் சென்டரில் உள்ள டாக்டர்ஸுக்கு, பயிற்சி மருத்துவர்கள், பட்ட மேற்படிப்பானவர்களுக்கு 8 மணி நேரத்துக்கு மேல் தொடர்ச்சியா வந்து பணி வழங்கக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கு. நான் போட்ட வழக்கில் எங்கள் சங்கத்தின் சார்பாக. அப்போ இது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? எல்லா பிஜியும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் 36 மணி நேரம் வேலை வழங்குறாங்க. அதே மாதிரி ஹவுஸ் சர்ஜன் வழங்குறாங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் சர்ஜன் 24 மணி நேரம் டியூட்டி வழங்குறாங்க. இது சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. அப்போ நீதிமன்ற தீர்ப்பை தமிழ்நாடு அரசு அவமதிக்கிறது, நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவில்லை. இது கடுமையான கண்டனத்திற்குரியது. எனவே அதுவும் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அதுக்கு பிறகு என்னன்னாக்க மிக முக்கியமான பிரச்சனை, போதிய ஆய்வகங்கள் இல்லை. எதுக்கு ஆய்வகங்கள் இல்லை? ஒவ்வொரு மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி கட்டுறீங்க, அதே மாதிரி பன்னோக்கு மருத்துவமனைலாம் கட்டுறீங்க. அந்த மருத்துவமனையில் லேப் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? தமிழ்நாட்டில் வந்து ஏராளமான லேப் டெக்னீஷியன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. நான் அந்த சங்கத்துக்கு கௌரவ தலைவராக இருக்கேன். 14,000 சிறிய ரத்த பரிசோதனை மூடுவதற்கான ஒரு போக்கணி தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த வேலையை தமிழக அரசு தான் செஞ்சுட்டு இருக்கு. இந்த ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு அமைச்சு அதுக்காக ப்ரெஸ் மீட்ல போட்டுட்டு இருக்கிறோம், போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அது போன்று ஏராளமான பேர் தமிழ்நாட்டில் கிட்ட 40,000 பேர் லேப் டெக்னீஷியன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள ஆய்வகங்கள் போதுமானதாக இல்லை என்று காரணம் சொல்லி தேசிய மருத்துவ ஆணையம் வந்து நோட்டீஸ் கொடுக்குது. அப்போ 24 மணி நேரமும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ள ஆய்வகங்களை நடத்துவதில் என்ன சிரமம் இருக்கு அரசுக்கு? அப்போ இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்போ இதெல்லாம் சின்ன காரணம் இல்லை, இதெல்லாம் அரசாங்கமே வந்து அரசாங்கத்தினாலே உருவாக்கக்கூடிய காரணம் தான். அப்போ இந்த காரணங்களை சரி செய்ய வேண்டும். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பெரிய மருத்துவமனையிலையும் அவுட் சோர்சிங் பண்ணிக்கிறாங்க. வெளியே உள்ள பெரிய தனியார் லேபோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவர்கள் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி உள்ள இல்லை அரசு மருத்துவமனை உள்ள இல்லை மாவட்ட மருத்துவமனை உள்ள நோயாளிக்கு ரத்தத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. நோயாளி காசை கொடுக்கணும். இதுவாங்க அரசு மருத்துவமனை வேலை. அப்போ அரசு மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகக்கூடிய நோயாளிக்கு முழுமையாக இங்கே வந்து ரத்த பரிசோதனை செய்யப்பட வேண்டும், இலவசமாக செய்யப்பட வேண்டும், 24 மணி நேரம் செய்யப்பட வேண்டும். இப்போ தனியார் மருத்துவமனையில் முன்னால் அந்த வசதி இல்லை, ஆனால் தலையில மாறி போச்சு. தனியார் மருத்துவமனையில் 24 மணி நேரம் பரிசோதனை செஞ்சுக்க முடியுது, ஆனால் அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரம் பரிசோதனை செஞ்சுக்க முடியல. இது தலையில மாறி போனது ரொம்ப வருத்தமாக இருக்கு. இந்தியாவிலே மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பு உள்ள மாநிலம் தமிழ்நாடு. மற்ற மாநிலம் எப்படி இருக்கும்போது பரவாயில்ல தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே சமயத்தில் 24 மணி நேரம் லேப் நடக்கலைங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கல்ல, அந்த நோட்டீஸை பதில் சொல்லுங்க. அதனால தான் நாங்கள் சொல்ல தொடர்ந்து எங்களுடைய சங்கம் 24 மணி நேரமும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில், மாவட்ட மருத்துவமனைகளில், மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளில் ரத்த பரிசோதனையும் செயல்படணும், எக்ஸ்ரே செயல்படணும், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் செயல்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மாலை நேரங்களே பேர்லாம் ஓபி நடத்தணும்னு சொல்லுவோம். மாலை 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரையும் அனைத்து மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் காலையில் எப்படி ஓபி டிபார்ட்மெண்ட் எல்லாம் நடக்குதோ அதே போல மாலையில் நடத்த வேண்டும். அவ்வாறு நடத்தினா இது போட்டு படிச்சுட்டு கூட வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இருக்கக்கூடிய மருத்துவத்தை பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. தனியாக மருத்துவத்தில் போடுங்க, தனியார் செவிலியில் போடுங்க, தனியார் லேப் டெக்னீஷியன் போடுங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செயல்படுவீங்க. அதுதாங்க கூலி தொழிலாளிக்கு உதவிகரமாக இருக்கும், அதாங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். காலையில் 9 மணிக்கு ஓபி ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடிச்சாக்க வேலைக்கு போகிறவங்க 9 மணிக்கு போயிடுவாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வருவாங்க. எப்படி அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற முடியும்? அதே மாநிலத்தில் ஓபி வச்சா அவங்க வந்து பணியை முடித்து விட்டு கூலி தொழிலாளி கூலி வேலையை முடித்து விட்டு மாலையில் 5 மணிக்கு அரசு மருத்துவமனைக்கு வர முடியும். பேரலில் எல்லா டிபார்ட்மெண்ட் செயல்பட்டா 9 மணி வந்து சிகிச்சை பெற்று விட்டு போக முடியும். அப்போ இந்த வசதி இல்லாதனால தான் பல இடங்களில் தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க, போலி டாக்டர்கிட்ட கிராமப்புறத்துக்கு போகிறாங்க, பல்வேறு இறப்புகள் ஏற்படுகிறது. அப்போ தமிழ்நாடு அரசு அப்படியே தேக்கணியில் இருக்கக்கூடாது, ஸ்டேக்னேஷனில் இருக்கக்கூடாது. மற்ற மாநிலத்தோட முன்னோடி இருக்கணும், அடுத்த முன்னோடி திட்டத்துக்கு போகணும். மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். இல்லை அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கு? தமிழ்நாட்டில் போதிய மருத்துவர் இல்லையா, செவிலியர் இல்லையா, பேராமெடிக்கல் டெக்னீஷியன் இல்லையா, என்ன வசதி உங்கள்ட்ட இல்லை? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக நாங்கள் ஆட்சி வந்தால் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை 3 மடங்கு உயர்த்துவோம் திமுகவுடைய மாநாட்டில் திருச்சியில் மாண்பு முதல்வர் அறிவித்தாரா இல்லையா? கல்விக்கு 3 மடங்கு நிதி உயர்த்துவோம்னு அறிவிச்சாரா இல்லையா? அதையே செய்யவில்லை நீங்கள். அப்போ அவ்வாறு நிதி ஒதுக்கீடு செய்ததால் இந்த எல்லாருக்கும் வேலையை கொடுக்க முடியும், பிரச்சனையே வராது. அப்போ தமிழ்நாடு அரசு அந்த நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இன்றைக்கு வந்துக்கூடிய பிரச்சனைக்கு உடனடியாக சுமமான தீர்வை காண வேண்டும். கவுன்சிலிங்கை ரத்து செய்துவிட்டு மீண்டும் கவுன்சிலிங் நடத்த வேண்டும். யாருக்கு சொல்கிறோம்னாக்க, தமிழ்நாட்டில் அரசு சாரா மருத்துவர்களாக முதுநிலை மருத்துவ படிப்பை படித்துவிட்டு இப்பொழுது வெளிப்படைத்தன்மை இல்லாத அல்லது முறைகேடான கவுன்சிலிங் மூலமாக தாங்கள் விரும்பிய இடங்களை எடுக்க முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ள
இந்த அரசு சாரா உதவி மருத்துவர்களுக்கு மீண்டும் முழுமையான கவுன்சிலிங் நடத்தி அவர்கள் விரும்பக்கூடிய இடங்களை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படித்தவர்களுக்கு மருத்துவர்கள் கிடைக்கும். அதே போலவே அதில் மூத்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல வயதை வைத்துக் கொண்டு கவுன்சிலிங் நடத்தக்கூடாது. வயதை வைத்துக் கொண்டு ரேங்க் லிஸ்ட்டை சீனியாரிட்டி லிஸ்ட்டை தயாரிக்கக்கூடாது. இது ரொம்ப பழமையான ஒரு முடிவு. இது ஒரு பழமைவாதம். ஒரு வயசு ஒரு நாள் மூப்பாக இருந்தால் அவருக்கு ஒரு சலுகை, ஒரு நாள் குறைந்து போட்டால் அவர் சலுகை இல்லைன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுவே ஏற்கனவே பல மாநிலங்கள் எப்படி இருக்குனாக்க நீட் மதிப்பெண்ணை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அங்கே ரேங்க் லிஸ்ட் தயார் பண்ணுறாங்க. அப்போ பிஜி போகிறப்ப எல்லாரும் நீட் எழுதி தானே போகிறாங்க. அப்போ நீட் மதிப்பெண் அடிப்படையில் அவங்க ரேங்க் லிஸ்ட் தயார் பண்ணுங்கள் கவுன்சிலிங்க்கு. அந்த ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் நீங்கள் வந்து கவுன்சிலிங் கூப்பிடுங்க. அப்போ வந்து தகுதி உள்ளவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ண முடிய எந்த விதமான ஒரு கொள்கை முடிவும் இல்லாமல் தவறான அடிப்படையில் வயதை வைத்துக்கொண்டு பிறந்த நாளை வைத்துக்கொண்டு கவுன்சில் நடத்துவது என்பது ஏற்புடையது அல்ல. இது வந்து ஒரு பகுத்தறிவுக்கு பொருத்தமானது அல்ல. இது அறிவார்ந்த முறை அல்ல. இது வந்து லாட்ரி சீட்டு மாதிரி இருக்குது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கேம்பிளிங் மாதிரி இருக்குது. இது முறையீட்டுக்கு வழிவகுக்குது. எனவே தமிழ்நாடு அரசு இந்த பிறந்த நாளை வைத்துக்கொண்டு கவுன்சில் நடத்துறதை விட்டுவிட்டு நீட் மதிப்பெண்ணை அடிப்படையாக வைத்து ரேங்க் லிஸ்ட்டை தயார் பண்ணி இந்த அரசு சாரா மருத்துவர்கள் முதுநிலை மருத்துவத்தை முடித்தவர்களுக்கு அவங்க கவுன்சில் நடத்தணும். பல்வேறு மாநிலங்களில் இந்த அரசு சாரா மருத்துவர்களுக்கு அவர்களுக்கு இந்த கட்டாய பணி வழங்குகின்ற பொழுது, அதாவது பாண்டில் போஸ்டிங் வழங்குகின்ற பொழுது மிக தெளிவான கொள்கையை உருவாக்கி அந்த அடிப்படையில் வந்து கவுன்சில் நடத்துகிறாங்க. கேட்டால் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, வேறு எந்த மாநிலத்திலும் மாதிரி கவுன்சில் நடத்தலை, தமிழ்நாட்டில் நடத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலத்தில் என்ன நடக்குது விவரங்களே தெரிஞ்சுக்காம அவங்களா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து பட்டியல் தர்றோம், உங்களுக்கு வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் போடுறோம், ப்ரெஸ் லிஸ்ட்டோடு சேர்த்து போடுறோம். கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா எல்லா இடங்களையும் எவ்வாறு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் மூலமாக இந்த அரசு சாரா மருத்துவர்களுக்கு அந்த கட்டாய போஸ்டிங் பாண்டு போஸ்டிங் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலமாக வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையோடு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எவ்வாறு வழங்கப்படுகிறது வந்து நாங்கள் ஆதாரப்பூர்வமாக பட்டியல் தர்றோம், டேப்லெட் காலம் போட்டிருக்கோம். ஆனால் தமிழ்நாடு அரசில் ஒவ்வொரு ஆண்டும் பிரச்சனை தான், எல்லா ஆண்டுமே பிரச்சனை தான். ஏன் அப்படி ஒரு பிரச்சனை வருது? ஆனால் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எல்லா கூட்டங்களையும் சொல்றாரு, வெளிப்படைத்தன்மையோட நேர்மையாக கவுன்சில் நடத்துறோம்னு. நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அப்படியே குழப்பம் வருது, ஏன் நீதிமன்றத்தை வழக்கு போகுது? அது மாண்புமிகு அமைச்சர் தான் பதில் சொல்லணும். எனவே எங்களுடைய வேண்டுகோள் என்னங்க, எங்களுடைய நோக்கம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிரானது அல்ல, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக நாங்கள் செயல்படவில்லை. மாறாக இந்த குளறு வழியில் போக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு. சொல்லி பார்க்குற கேட்கல. ஏற்கனவே பல முறை வந்து ஊடக செய்தி கொடுத்துட்டோம், ப்ரெஸ் மீட்டு, ப்ரெஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதே போலவே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் போய் பேசுகிறப்ப காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன போக்குது? காது கொடுத்து ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? என்ன பயம் உங்களுக்கு எங்களை பார்த்தா? அப்போ இது வந்து எங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. அப்போ காது கொடுத்து கேட்கணுமா இல்லையா? அப்படியே வராண்டாவில் வாங்கிட்டு ஓடுறாங்க, மனு வாங்கிட்டு ஓடுறாங்க. அப்போ என்ன பயம்? என்ன பயம்? நீங்கள் வெளிப்படுத்தனோட கவுன்சில் இடத்துல பயப்படுறீங்க. ஏன் இந்த பயம் உங்களுக்கு? நின்று பேசுங்க, டைம் கொடுங்க, பேசுங்க, அரை மணி நேரம் டைம் கொடுங்க, என்ன குறையெல்லாம் சொல்லுமோ அதில் நிவர்த்தி செய்யுங்க. உங்களுக்கு இதில் தெரியல, பிற மாநிலங்கள் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் என்ன சொல்கிறீங்க, வேறு மாநிலத்தில் கவுன்சிலிங் சொல்கிறீங்க. அப்போ எப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் உண்மையை புரிய வைக்க முடியும்? எங்களுக்கு டைம் கொடுத்து பேசுகிற அலோவ் பண்ணாதே நாங்கள் கொடுக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் ஊடகவியல் சந்திப்பு மூலம் சொல்ல முடியும். அப்போ இது காரணம் அரசு தான். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் மிகுந்த கனிவோடு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம். தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் உள்ள அதிகாரிகள் பல பேர் சரியாக செயல்படவில்லை. அந்த துறைகளுக்கு நோய் பிடிச்சிருக்கு. எனவே சோம்பேறித்தனம், அதே போல் காலதாமதம் என்ற நோய் இன்னைக்கு பீடித்திருக்கிறது. இதை சரி செய்யலைன்னு சொன்னால் திமுக ஆட்சிக்கு கடுமையான அவப்பேர் தான் ஏற்படும் என்பதை மிகுந்த வருத்தத்தோடு வேதனையோடு சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கேன். மிகுந்த வருத்தத்தோடு சொல்றேன். எனவே இதை உடனடியாக சரி செய்யணும். எந்த ஆஃபீஸில் போய் எந்த அதிகாரியும் பேச முடியல. மருத்துவ மாணவர்கள், மருத்துவத்துறை ஊழியர்கள், அதே போல ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர்கள், கொசுவலி பணியாளர்கள் ஏராளமான கோரிக்கை இருக்கு. எல்லா இடங்களையும் ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஆனால் அவர்கள் கோரிக்கை தொடர்பாக எந்த அதிகாரியும் பேச முடியல. யாரும் டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டைம் கொடுத்தா நாங்கள் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே போகிறோம், உட்கார்ந்துருக்கிறோம். நாங்கள் உட்கார்ந்துருக்கிற சிசிடிவியில் கேமராவில் பார்த்துட்டு பல மணி நேரம் கழிச்சு அவங்களாட்டி எழுந்துச்சு போகிறாங்க. என்னங்க போக்கு இது? இது அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கு. இது கடுமையான ஒரு தொழிலாளி வர்க்க எதிரான போக்கு. இது அது சகித்துக்கொள்ள முடியாது. எனவே தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை கண்காணிக்க வேண்டும், உரிய நேரத்தை வழங்க வேண்டும், பல்வேறு மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும், தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். சாதாரண மருத்துவர்கள் எங்கே போவாங்க? சாதாரண குடும்பங்கள்லேருந்து படிச்சிருக்காங்க, அவங்க எங்கே போய் கோரிக்கையை சொல்லுவாங்க? அரசு அதிகாரிகள் காதுகளை கொடுத்து கேட்க வேண்டும்.
இல்லைன்னு சொல்ல பிரச்சனை உருவாகும். தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். உடனடியாக கலந்தாய்வை நடத்தி வெளிப்படைத்தன்மையோட இந்த நான் சர்வீஸ் பிஜிக்கு நீங்கள் நீதி வழங்கல் சொன்னால் கடுமையான போராட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்துவோம். அதில் அனைத்து கட்சி தலைவர்களும் நாங்கள் அழைப்போம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எம்ஆர்பி தேர்வில் வெற்றி பெற்று போஸ்டிங்லாம் போட்டிருக்காங்க. போஸ்டிங் போட்ட பிறகு இப்போ 380 பேர் வந்து சேரலை. பல பேர் பிஜி பண்ணிட்டு இருக்காங்க, பல பேர் சேரலை. அப்போ அந்த 380 பேர் யாரெல்லாம் சேரவில்லை என்று சொல்லி தமிழ்நாடு அரசு அந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அப்போ இப்போ என்ன செய்யலாம்? அந்த எம்ஆர்பி தேர்வு 2020 தேர்ச்சி பெற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு காத்திருப்போர் பட்டியலில் ஏராளமான பேர் இருக்காங்க. அப்போ மீண்டும் வருஷ அடிப்படை ரேங்க் அடிப்படையில் அவர்களெலாம் அழைத்து தமிழ்நாடு அரசு கலந்தாய்வு நடத்தி அவளுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும். அதுக்கடுத்து மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னாக்க, அதில் வந்து தரவரிசை பட்டியலில் வந்து ஒழுங்காக வெளியிடுறதே இல்லை. இப்போ வந்து எம்ஆர்பியில் வந்து ஒரு போஸ்டிங் போடுறானாக்க ரிசல்ட் வந்த பிறகு டோட்டலாக ஒட்டு மொத்தமாக ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு போடணும், வருஷப்படியாக ரேங்க் லிஸ்ட்டை போடணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்டு போடணும். வெளிப்படைத்தன்மை, இடஒதுக்கீடு, சமூகநீதியை பற்றி பேசக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் நான் கேட்க விரும்புகின்றேன், சுகாதாரத்துறையில் சமூக நீதியை முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறீர்களா? ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை? ஏற்கனவே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் போடுறப்ப அதில் வந்து என்ன கம்யூனிட்டி என்ன கேஸ்டே கூட காலம் கேட்கல, அது சுட்டி காமிச்சோம். அது சமூக நீதிக்கு எதிரானது, இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணலன்னு சொன்னோம். உடனே போஸ்டிங் நிறுத்தி வச்சு சரி பண்ணணும்னு சொன்னீங்க, ஆனால் சரி செய்யவில்லை. அப்போ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டில் முறையாக இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தலை. அதே போல் இப்போ என்னன்னாக்க தொடர்ச்சியாக வந்து இந்த குறைபாடு இருக்குது, தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். போன 2024 எம்ஆர்பி தேர்வுலையும் பார்த்தீங்கன்னாக்க டோட்டலாக ரேங்க் லிஸ்ட்டு போடலை. ஒரு 24,000 பேர் தேர்வுறாங்க, 24,000 பேர் ரேங்க் லிஸ்ட்டே போடுங்க. அதே போல் 24,000 பேருக்கு கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட்டை போடுங்க. போடுறதுல என்ன கஷ்டம் இருக்குது? 2025 ஏன் போடலை? இப்பயும் போடலை. அப்போ யாருக்கு என்ன ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க்னே தெரியாது. எதுக்கு அந்த மர்மம், எதுக்கு அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத போக்கு? எனவே தமிழ்நாடு அரசு இதுலேயும் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கவில்லை. அதே போல் அண்மையில் பார்த்தீங்கன்னா பல் மருத்துவர்களுக்கு 47 அரசு பல் மருத்துவர்களுக்கான எம்ஆர்பி தேர்வு நடத்தப்பட்டது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2000 பேருக்கு மேலே தேர்வு எழுதியிருக்காங்க பல் மருத்துவர்கள். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஏராளமான ஆரம்ப சுகாதாரங்கள், வட்டார மருத்துவமனை, மாவட்ட மருத்துவம், பல் மருத்துவம் நிரந்தர அடிப்படையில் இல்லை. ஆனால் 47 போஸ்டிங் தான் காமிச்சிருக்கீங்க. நீண்ட காலமாக தற்காலிக அடிப்பில், ஒப்பந்த அடிப்பில் பல் மருத்துவம் வேலை செய்கிறாங்க. எனவே 47 பணியிடங்களை கூடுதலாக அதிகப்படுத்தி நடைபெற்ற பல் மருத்துவர்களுக்கான எம்ஆர்பி தேர்வு மூலமாக கூடுதலாக பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். எனவே எங்களுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்படாதன் காரணமாகவும் 34 அரசு மருத்துவமனைகளுக்கு, மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒரு நோட்டீஸ் அனுப்புகின்ற அளவிற்கு தமிழ்நாடு சுகாதாரத்துறை மிக மோசமாக செயல்படுவதன் காரணமாகவும் பல விஷயங்களை நாங்கள் வந்து இன்னைக்கு கோபத்தோடு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறோம். அது எங்களுடைய நியாயத்தை தான் காட்டுகின்றது. எனவே தேசிய மருத்துவ ஆணையம் 34 மருத்துவக் கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கனாக்க அதுக்கு முழுமையான பொறுப்பு காரணம் தமிழ்நாடு அரசுடைய செயலின்மை தான் காரணம், தவறான கொள்கை தான் காரணம். எனவே அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி எங்கள் சங்க சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் சில பாலிசி சேஞ்ச் பண்ணணும். இப்போ சென்னை மாநகரில் 1 கோடி பேர் வசிக்கிறாங்க. ஆனால் நகர்ப்புற சுகாதார மையங்கள் ஒழுங்காக செயல்படல. மாநகராட்சி கீழே இருக்கக்கூடிய நகர்ப்புற சுகாதார மையங்களில் போதிய மருத்துவர்கள் அங்கே பல அறுவை சிகிச்சை செய்ய மாட்டேங்கிறாங்க. அங்கே வந்து மாநகராட்சியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு சரியான சேவை கிடைக்க மாட்டேங்குது. ஏற்கனவே 1 கோடி மக்கள் தொகை இருக்குது. அப்போ மாநகராட்சினால அந்த சேவையை வழங்க முடியவில்லை. எனவே நாங்கள் எங்கள் சங்கத்தில் என்ன சொல்கிறோம்னாக்க, மாநகராட்சி சார்பாக நடத்தப்படக்கூடிய மருத்துவமனைகளை சென்னை மருத்துவக் கல்லூரி, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, கீழ்பாக் மருத்துவமனை, அதே போல் ஸ்டான்லி மருத்துவமனை, ஓமந்தூரார் மருத்துவமனையோடு இணைச்சதா பிரச்சனை இருக்கு. டிஎம்இயோட இணைக்கணும். ஏன் இணைக்கணும்னு சொல்கிறோம்? அங்கெல்லாம் வந்து போதிய மருத்துவர்கள் இல்லை, மருத்துவர்கள் நியமிக்க முடியவில்லை, நியமித்தாலும் வரமாட்டேங்கிறாங்க. அதே போல் இன்னொரு பிரச்சனை இருக்க, ஒப்பந்த அடிப்படையில் போடுறாங்க. அப்போ ஒப்பந்த அடிப்படையில் எல்லாரும் போடுறதுனால இங்கே வரமாட்டேங்கிறாங்க. எனவே நீங்கள் வந்து அந்த மாநகராட்சி மருத்துவமனைகளை டிஎம்இ செயலில் இணைச்சிட்டாக்க அந்த 1 கோடி மக்களுக்கும் தங்குதடை இல்லாமல் சிகிச்சை தமிழ்நாட்டில் கிடைக்கும், சென்னை மாநிலத்தில் கிடைக்கும். அப்போ இந்த கொள்கை முடிவையும் தமிழ்நாடு அரசு ஏற்கணும். ஏற்கனவே இருந்த சுகாதாரத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட பலமுறை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அவர் அதற்கான முயற்சி எடுத்தார், ஆனால் இடையில கைவிடப்பட்டு விட்டது. எனவே நாங்கள் மீண்டும் கோரிக்கை வைப்போம் என்று சொன்னால், சென்னை மாநகராட்சி கீழே கூடிய மாநகர மருத்துவமனைகளை மருத்துவக் கல்லூரி இயக்குநரத்தின் கீழ் கொண்டு வந்தால் நிச்சயமாக சென்னை மாநகராட்சி சேர்ந்த மக்களுக்கு சிறப்பான மருத்துவ சேவை கிடைக்கும். நல்ல பெரிய கட்டடமாக கட்டியிருக்காங்க, ஆனால் சேவையே இல்லை. எதுக்கு? அது வேஸ்ட். அது அப்போ அதை சரி செய்யணும்னாக்க அதை டிஎம்இ சேவையோடு இணைச்சிருங்க. இதில் உள்நோக்கம் எதுவுமே கிடையாது, மக்கள் நலன் தான் சொல்லுவோம்.
எனவே அந்த அடிப்படையில் கொள்கை முடிவெடுத்து அதை டிஎம்சியோட இணைக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கோரிக்கை ஊதிய உயர்வு கோரிக்கை. தமிழ்நாடு அரசு டாக்டர்களுக்கு நீண்ட காலமாக உள்ள மிக முக்கியமான கோரிக்கை அவர்களுக்கு வந்து காலமுறை பதவி உயர்வு காலமுறை ஊதிய உயர்வு வேணுங்கிறது தான். அதாவது என்னன்னாக்கா பணியில் சேர்ந்த 12வது ஆண்டு அவர்கள் ஊதியப்பட்டை 4 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை சென்ற ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணோம். ஃபோக்டா என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதன் மூலமாக சாகுவரை உண்ணாவிரத போராட்டத்தை ராஜீவ்காந்தி மருத்துவர்கள் இருந்தாங்க. அந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் நடக்கிறப்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நேரடியாக இங்கே வருகை இருந்தார். உண்ணாநிலை அறப்போராட்டத்தை கைவிடுங்க, திமுக ஆட்சி வந்தவர் உங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றுவோம்னு சொன்னார். ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படும் என்பது மிகுந்த வருத்தத்தை வேதனை அளிக்கிறது. அதன் பிறகு 4 முறை சாகுவரை உண்ணாவிரத போராட்டத்தை பல்வேறு டாக்டர் சங்கம் மேற்கொண்டிருக்காங்க. இப்போ மீண்டும் ஃபோக்டா சார்பாக கருப்பு பட்டை அணிந்து வேலைக்கு செய்கின்ற முதல்கட்ட போராட்டத்தை அறிவித்து நேற்று முதல் அவர்கள் வந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக ஃபோக்டா சார்பாக போராட்டங்கள் நடத்தப்பட உள்ளது. எனவே தமிழ்நாடு அரசு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் தான் அரசு மருத்துவர்கள் மிக குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. எனவே அவர்களுக்கு உடனடியாக அந்த ஊதியப்பட்டை 4 பணியில் சேர்ந்த 12வது ஆண்டிலேயே வழங்க வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல டைம் பவுண்ட் ப்ரொமோஷன் அவங்களுக்கு வழங்கணும். ஒரு பதவி வேக்கண்டாக இருக்கா இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் என்று அந்த ஆண்டு கணக்கில் அந்த ஆண்டுகள் முடிந்து விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கணும். அதான் டைம் பவுண்ட் ப்ரொமோஷன். ஒன்றிய அரசில் டைம் பவுண்ட் ப்ரொமோஷன் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் டைம் பவுண்ட் ப்ரொமோஷனில் வேக்கண்ட் பவுண்ட் ப்ரொமோஷன் தான் இருக்குது. இதனாலே பேராசிரியர் பற்றாக்குறை ஏற்படுது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பற்றாக்குறை ஏற்படுது. எனவே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவே 15 ஆண்டுகளாக இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 5 ஆண்டுகள் இருந்தாலே அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த டைம் பவுண்ட் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. எதிர்காலத்தில் பேராசிரியர் பற்றாக்குறை வராது, இணை பேராசிரியர் பற்றாக்குறை வராது. எனவே டைம் பவுண்ட் ப்ரொமோஷன் இல்லாதும் பேராசிரியர் பற்றாக்குறை மிக முக்கியமான காரணமாக இருக்குது. எனவே தமிழ்நாடு அரசு டைம் பவுண்ட் ப்ரொமோஷனையும் வலியுறுத்தி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பயிற்சி மருத்துவர் பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் உயர் சிறப்பு மருத்துவ மாணவர்கள் தங்களுடைய பயிற்சி கால ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் உயர்த்தப்படவில்லை. பல மாநிலங்களில் பயிற்சி மருத்துவர்களுக்கு பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கு உயர் சிறப்பு மருத்துவ மாணவர்களுக்கு 75,000 80,000 ஊதியம் வழங்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் குறைவாக ஊதியம் வழங்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒன்றிய அரசுடைய மருத்துவக் கல்லூரியில் 1 லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து பயிற்சியாளர் ஊதியம் வழங்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் 50,000 தான் பயிற்சியாளர் ஊதியம் உயர் சிறப்பு மருத்துவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எனவே அரசு மருத்துவர்களுக்கு மோசமான அளவிற்கு தான் ஊதியம் வழங்கப்படுகிறது. எனவே பயிற்சி மருத்துவர்கள் பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கும் உயர் சிறப்பு மருத்துவ மாணவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு அவங்களுடைய சேவையை பாராட்டுகின்ற வகையில் அவர்களுக்கு அந்த ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். சார், இப்போ வந்து அதிகாரிகள் வந்து நீங்க மனு கொடுக்க போகணும்னா சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. நீங்க ரொம்ப ஃபெமிலியரான ஆளு. ஸோ எதனாலுமே டக்குனு ப்ரெஸ் மீட் வருவீங்க தெரியும். உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான். அதையும் தாண்டி உங்களுடைய விஷயங்களை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அலட்சியமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயம் வந்து அப்போ சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட போகும் தானே. இந்த மாதிரி உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா அடுத்தடுத்த நடக்கும். அந்த பயம் கூட இல்லாமல் இருக்கிறாங்களா? முக்கியமா எந்தெந்த இடங்கள்ல நடக்குது இந்த மாதிரி பொருட்கள்? மிக மோசமான நிலைமைங்க. நான் வெளிப்படைத்தன்மை சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது சரிதான். என்னன்னாக்க இப்போ முன்னாடிலாம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஹெல்த் சென்டருக்கு ஃபோன் பண்ணாலே போதும், பல விஷயம் நடக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணாலும் போகல. நான் என்னுடைய வாட்ஸ்அப் காமிக்கிறேன். நீங்கள் 1 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க, 12:15 போயிடும். ஆனால் பார்த்துட்டே இருக்காங்க. வீடியோவில் இதில் வந்து சிசிடிவியில் தெரியும், ரூமில் தான் இருக்காங்க. ஆனால் அது பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு 1:30 மணிக்கு கிளம்பி அவங்க ஆட் போகிறாங்க. ஒரு காரணோட விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க பார்க்க மறுப்பது ஏன் சொல்லிட்டாச்சும் போடல. இன்றைக்கி வந்து வேறு வேலையை முக்கியமாக போகிறோம், இன்னொரு நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லலாம். அந்த குறைந்தபட்ச கேர்டிசி கூட கிடையாது. நாங்கள் என்ன பர்சனல் வேலைக்காக போய் உட்காந்துருக்குறோம், இல்லை எனக்கு வேலை வேணும்னு கேட்டு போயிட்டுருக்கேண்ணா. தப்பு இது வந்து அப்பட்டமான இன்சல்ட் அது. அப்போ இது மாதிரி இருந்தால் நாங்கள் எத்தனை பிரச்சனை பேச முடியும், யாருடைய பிரச்சனை நாங்கள் பேச முடியும்? அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா டிபிஹெச் ஆஃபீஸ் போங்க, அங்கே முன்னாலே ஒரு கேமரா வச்சுருப்பாங்க. இது என்ன அது கொரோனா காலமா? கொரோனா காலத்தில் பாதுகாப்புக்காக அந்த மாதிரி கேமரா வச்சுங்க, யார் வர்றா யார் போகிறா யாருக்கு தொற்றுக்கு கண்டுபிடிக்க வச்சாங்க. அது ஏன் இப்போ தொடரணும்? அங்கே போய் நின்னீங்கன்னா முதல்ல நீங்களே போய் பாருங்கள். நான் சொல்கிறது உண்மை. டிபிஹெச் ஆஃபீஸ் இருந்தால் என்ன நம்ம இது இராணுவ தலைமையமா அது இல்லை பென்டகனா அது? எதுக்கு அப்படி கெடுபடிங்க?
அங்கே ஒரு கேமரா வச்சுக்கிட்டு போனால் அங்கே நிற்கணும். சங்கத்தலைவர் இருந்தாலும் நம்ம போய் நிற்கணும், வரிசையில் நிற்கணும். நம்மளோட எத்தனை பேர் கூட்டு போகணும் வைக்கணும், ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்புறம் பேர் சொல்லுவாங்க, அதில் கூடுதல் எத்தனை பேர்னு போட்டு நம்பர் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த சீட்டை வாங்கிட்டு போகணும். மேலே இருந்துக்கிட்டு அனுமதினு சொன்ன பிறகு தான் சீட்டை வாங்கிட்டு உள்ளே போகணும். அப்புறம் என்னாச்சு, போன உடனே அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நாங்கள் சீட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் அங்கே போய் நிற்கிறோம், அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அப்போ என்ன விசிட்டர்ஸ் என்ன விசிட்டர்ஸ் நீங்கள் பார்க்கணும். விசிட்டர்ஸ் வந்து கோரிக்கையோட வருவாங்க, அதை பார்க்கணும். அதுக்கான நடைமுறை சிஸ்டம் இங்கே கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன், திமுக அரசு வந்து இது வரைக்கும் 4-5 பேர் வந்து ஹெல்த் செக்ரட்டரி மாறி இருக்காங்க. அப்புறம் எப்படிங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்? ஒருத்தங்க வராங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும், அந்த டிபார்ட்மெண்ட்டை புரிஞ்சுட்டு பண்ணணும். ஸோ தொடர்ந்து நடைமுறை மாற்றிக்கொண்டே இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இப்போ இவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்கன்னா இவங்கெல்லாம் இப்போ ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்துருக்கோம். அப்படி இல்லை, ஒரே நாள் 1000 பேர் இருக்காங்க. ஒரே நாளில் ஒரு சின்ன ஆப்பில் கேரளா, தெலுங்கானா, மகாராஷ்டிராலாம் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு என்ன வேகன்சி இருக்க போகிறீங்க, மெரிட் படி சீனியர் லிஸ்ட் போட போகிறீங்க, என்ன வேகன்சி இருக்குன்னு சொல்ல போகிறீங்க, அதை அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்க சீனியாரிட்டி பண்ணி என்ன கிடைக்குதோ அது கிடைக்க போகுது, அவங்க போய் பணிபுரிய போகிறாங்க. ஆக ஒரு நாளில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. 1000 பேர் வந்துட்டு மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஏப்ரல் மாதம் முடிச்சுட்டாங்க. ஒரு மாதம் மார்ச் மாதம் நிறைய முன்னாடி முடிச்சிட்டீங்க, பிப்ரவரி மாதம் முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து மே மாதம் நடந்துட்டு இருக்கு. ஒரு மாதத்தில் ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை. ஆனால் இப்படி தொடர்ந்து அவங்களுக்கு இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கவங்களுக்குலாம் டிஎம்எஸ்ல மட்டும், செகண்ட் நடுவில் இருக்கிறவங்களுக்குலாம் கிரேட் சின்ன கார்பரேஷன் மட்டும் கவுன்சிலிங், அப்புறம் ஜூனியர் மோஸ்ட்டுக்கு டிஎம்இ கவுன்சிலிங். கவுன்சிலிங்னா என்ன, கலந்தாய். அப்போ முதல் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு எல்லா வேகன்சியும் காமிக்கணும். அதனால அவங்க கோர்ட்டுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை. ஸோ திருப்பி வழக்கு இருக்கு என்று அமைச்சர் சொல்கிறாரு. வழக்கு வருவதற்கான காரணம் என்னன்னா குளறுபடிகள், பாலிசி இல்லாதது, கொள்கை இல்லாததான். ஆகவே உடனடியாக முதல்வர் அவர்கள் தலையிட்டு சுகாதாரத்துறையில் உள்ள பல பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். பல பிரச்சனைகள் எளிதாக சரி செய்யக்கூடியவை தான். இப்போ வந்து நாங்கள் பற்றாக்குறைன்னு சொன்ன உடனே பொதுமக்கள்லாம் பயந்துக்கலாம். 1500 பேர் பேராசிரியர் பற்றாக்குறை இல்லை. பற்றாக்குறை என்பது பேப்பரில் தான் இருக்குது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 5 வருஷம் ஆனால் அசோசியேட் ஆகணும், அசோசியேட் ஆகி 3 வருஷம் ஆனால் ப்ரொஃபஸர் ஆகணும். ஆனால் இங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரே 10-15 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே. அப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கும்பொழுது திடீர்னு நீங்கள் ஓவர் நைட்டில் அவங்களை ப்ரொஃபஸராக பை பேப்பர் மாற்ற முடியாது. நீ அசோசியேட்டாக 3 வருஷம் வேலை பார்த்தியான்னு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கேட்பாங்க. நியாயம் தானே? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அட்லீஸ்ட் பேப்பர் ப்ரமோஷன் கொடுங்க. ஒன்றும் பெரிய சேலரி டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ போன வருஷம் நாங்களே வந்து ஸ்டான்லி வாசலில் வந்து நின்று போராடணும். ஸ்டான்லிக்கு வந்து அங்கீகாரம் ரத்து அனுப்போம். அப்போ ஸ்டான்லி திருச்சி மெடிக்கல் காலேஜ்லாம் பிரச்சனை வந்தப்போ இது பண்ணோம். அப்போ அதே பிரச்சனை மீண்டும் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கை சுகாதாரத்துறை அலுவலர்கள் அதிகாரிகளும் செய்ய மாட்டாங்களா? இப்போ வந்து அன்னைக்கு போன வருஷம் 3 மருத்துவக் கல்லூரியில் பிரச்சனை, இன்னைக்கு 34 மருத்துவக் கல்லூரியில் பிரச்சனை. இதெல்லாம் எளிதாக சரி செய்யலாம்னு சப்பக்கட்டி சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் வராமல் தடுத்திருக்க வேண்டியதுதான் அதிகாரிகளோட கடமை. அதான் முக்கியம். பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போனீங்க. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், ஃபொரன்சிக் மெடிசனில் படிச்சுட்டு டிபிஎஸ்ல இருக்காங்க, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எம்டிஎம்எஸ் படித்தவங்களாம் இருக்காங்க. அவங்க 2024 வந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வேலைக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போகாமலேயே ஆர்டர் இருக்குது, அவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் உள்ளே போடலாம். ஆனால் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போய் அவங்களுக்கு ஃபேவரபிளாக ஆர்டர் வாங்குறாங்க. அவங்களால மெடிக்கல் காலேஜில் போடுங்கன்னு கோர்ட்டு சொல்லுது. ஆனால் அதுக்கு மீறி ஏன் அரசாங்கம் வந்து அப்பீல் போகிறாங்க? அப்பீல் போன உடனே வந்து கோர்ட் வந்து திட்டுது, உங்களுக்கு ஏங்க இவ்வளோ ஈகோன்னு அரசு அதிகாரிகளை திட்டுது. ஏன் இதெல்லாம்? இது அரசாங்கம், பொதுமக்கள் எல்லாமே பொதுமக்களுக்காக தான். அரசு மருத்துவக் கல்லூரி பொதுமக்களுக்காக தான், அரசு மருத்துவமனை பொதுமக்களுக்காக தான். பொதுமக்களுக்கு நலன் பயக்கின்ற கொள்கை முடிவுகளை காலத்துக்கு ஏற்ப வகையில் தைரியமாக எடுத்து அறிவித்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அது செய்யலைன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியமான. இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ 1000 பேர் வேலை செய்யணும், ஆனால் இவங்க வந்து 2 மாதம் வீட்டில் உட்காந்துருக்காங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எளிதாக தடுத்து நிறுத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். உடனே வந்துட்டு நான் அன்னைக்கு போகிறேன், மே 6ஆம் தேதி போய் அதிகாரியை சந்திக்கிறேன், அன்னைக்கு கவுன்சில் நடந்துட்டு இருக்கு, உடனே ஒரு ஜட்மெண்ட் தூக்கி காமிக்கிறாங்க. இதான் பிரச்சனை, அதனால தான் கவுன்சில் நடத்துறோன்னு. சரி நடத்துங்க சார். ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னா அந்த ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்காக சரி செய்கிறோம்ன்ற பேரில் 10 தவறுகளை செய்கிறாரு. அப்போ ஏன் ஏப்ரல் 25ஆம் தேதி கவுன்சில் நடத்துறீங்க, ஏப்ரல் 22ஆம் தேதி ஏன் நடத்துறீங்க, எல்லாம் சேர்த்து மே 6ஆம் தேதி நடத்திருக்க வேண்டுமா, ஏன் இருக்கதானே கேட்டால் அது பதில் இல்லை. ஆகவே சுகாதாரத்துறையில் மிகப்பெரிய நோயாக பல்வேறு பிரச்சனை இருக்கின்றது. இதை இப்ப சரி செய்யலைன்னா மிக அதிகமான பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே போகும். சரி பண்ண சொல்லிட்டாங்களே, எல்லாத்துலயும் லேப் ஆரம்பிச்சிட்டாரா கேட்குறேன், எல்லாத்துலயும் லேப் ஆரம்பிச்சிட்டாங்களா? அதெல்லாம் அப்போ எப்போ ஏதாச்சும் சரி பண்ணிட்டா போதுமா? அது நிரந்தர எப்படி சரி செய்யணும், அதுக்காக இதுதான் நாங்கள் ஆலோசனை சொல்கிறோம். அதனால் வந்து மாண்பு அமைச்சர் வந்து உடனடியாக வந்து பிரச்சனையை வந்து தடுத்து நிறுத்தணும், எதிராவது வராமல் தடுக்கணும். அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனையில் வந்து அரசு பரிசீலிக்க வேண்டும்.
இதெல்லாம் இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு பணி நேரத்துல பணியில இருப்பாங்க. பணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். அது அவங்க கூப்பிட்டாலும் பேஷண்ட் விரும்பினா போகலாம், அது வேற விஷயம். பணி நேரத்தில் மருத்துவர்கள் பணி இடத்துல இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க சீக்கிரமா போறாங்கன்னா அதை அந்தந்த பணி இடத்துல இருக்கின்ற அந்த மருத்துவர்கள் இருக்க உயர் அதிகாரிகள் பொறுப்பேற்கணும். இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் மெடிக்கல் சூப்பரண்ட் இருப்பாங்க, மெடிக்கல் காலேஜ்லாம் டீன் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது இல்லை. எல்லாத்தையும் முதலமைச்சரோ சுகாதாரத்துறை அமைச்சரோ பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு நிறுவனத்திலையும் அதற்கான உயர் அதிகாரிகள் இருப்பாங்க. பணி நேரத்தில் பணியில் இல்லாத மருத்துவத்துறை பணியாளர்கள் மீது அவங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லாமல் இதை வெளியில் பேசுறது அர்த்தமே இல்லை. அது எல்லா இடத்துலையும் ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அந்த சிஸ்டம் ஒழுங்காக செயல்பட்டால் எல்லாம் சரியாக இருக்கும். அதை தாண்டி அவங்க கூப்பிட்டாங்கன்னா பொதுமக்கள் விரும்பினா போகலாம், விரும்பலைன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது தனி ப்ராசஸ்.